தரமணி படம் சென்சாருக்கு போனோம், சென்சார் ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து 14 கட்டு கொடுக்குறோம், யூஏ வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் 14 கட்டு வேணாம், ஏ வாங்கிக்குவோம். வேறு யாராவது ப்ரொடியூசராக இருந்தால் இல்லை யூஏ வாங்கிக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சென்சார் பண்ணோம் சேட்டலைட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை தங்கமீன்களுக்கு யூ வாங்கினோம், அது குழந்தைங்களோட பார்க்கலாம், இந்த படத்தை குழந்தைங்களோட பார்க்கலாம், ஆனால் நான் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிஜமாகவே 18 வயதுக்கு வந்தவர்கள் பார்க்க வேண்டிய படம். 18 வயசு தாண்டினா மட்டும் பார்க்க முடியாது, நிஜமாகவே 18 வயசு தாண்டினவங்க பார்க்க வேண்டிய படம். அப்போ அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்குறது தான் எத்திக்கலாக தார்மீகமாக ஒரு இயக்குனர் கரெக்டாக இருக்கும், அது ஒத்துக்கோங்கன்னு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக அவர் அந்த சமயத்தில் அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு விரும்பி ஏ வாங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு சென்சார் ஆஃபீஸர்கிட்ட போய், இல்லை சார் எங்களுக்கு யூஏ வேண்டாம், அந்த 14 கட்டு நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஏ கொடுத்துருங்கன்னு கேட்ட ஒரே ப்ரொடியூசர் டேரக்டர் நாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதை காட்டுதுன்னா, வருவாயை தாண்டி இந்த படம் ஒரு வெளியில் வர்றப்ப ஒரு 13 வயசு குழந்தைகள் பெற்றோரோட திரையரங்குக்கு வந்து சங்கடமாயிடக்கூடாது. அப்படி ஒன்றும் பெரிய தமிழ் சினிமாவுடைய எந்த விதமான அல்ட்ரை காட்சிகளும் இல்லாத படம் தான். ஆனாலும் அது கதை பேசக்கூடிய அமைப்புக்கு அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அதுக்கு உறுதுணையாக இருந்தார். அதான் அவருடைய துணிச்சல், தைரியம். அப்படி சொல்லப்போனால் ஒரு முரட்டுத்தனமானவர், ஒரு 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 காட்டுக்குள்ளே வேகமாக நடக்கிற மாதிரி ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தாண்டியாச்சு. ஒரு கட்டத்தில் இந்த சாலை வந்து அவராக ஒரு ரோடு போட்டுருக்காரு, அந்த ரோடு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் அதுக்கு மேலே அவரால் இன்னும் நல்ல படங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் வேல்மதி வடிவேல் என்னுடைய சென்னை கிறித்துவ கல்லூரியினுடைய மாணவர். நாங்கள் ஒரே காலேஜில் படித்தோம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜில் படிச்சுட்டு இவர் எப்படா இந்த ஊரில் போய் இப்படி ஒரு படத்தை எடுத்தாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு நான் எந்த அடையாளமும் இல்லாமல் ரொம்ப நேட்டிவான ஒரு படம். ரொம்ப ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. அதாவது பாட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக எனக்கு எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்கல, சீக்கிரம் எடுக்க சொல்லியிருக்கீங்க, அந்த பக்கம் அவன் முகம், இந்த பக்கம் இவன் முகம், நான் பாட்டை எடுப்பேன் அப்படிங்கிற அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த கதையின் மேல் உள்ள தைரியம். ஏன்னா வந்து 30-40 நாள் எடுக்கிறோம், ஒரு ஷூஸ்டிங் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறோம், நினச்சது எல்லாத்தையும் எடுக்க முடியாதுங்கிறதுக்குள்ளே 2 முகம், அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு தடவை தாவணியை மாற்றிட்டு வருது, ஒரு கண்ணால் அடிக்கிறாங்க, அப்புறம் அவர் அங்கேருந்து ரைட்டு லெஃப்ட் நடக்கிறது, இந்த பொண்ணுக்குள்ளேருந்து வெளியில் போகுது, இவ்வளோ தான் பாட்டு. இதை வச்சு என்னால் வந்து எடுத்துட முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சார் முதல் படம், ஒரு லொக்கேஷன் போகணும், எனக்கு லைட் வேணும், இது வேணும், இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு கமர்ஷியல் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் டான்ஸ் அப்படிலாம் கேட்காம இது போதும் நான் இதில் பண்ணிடுவேன்னா அது வந்து கதை மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த படத்தினுடைய பிரதானம் வடிவேலினுடைய அந்த கதை. அண்டாவகணுங்கிற டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமான டைட்டில் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய மீனிங் இருக்குது. அந்த அண்டா வந்து இன்றைக்கி வந்து பல பிரியாணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்கிறப்ப அந்த அண்டாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அது பீஃப் பிரியாணியாகவும் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் தமிழ்நாட்டில் ரம்லான் நோம்பப்போ சில பேர் சில அண்டாவில் திருடிட்டு போன கதை ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த கதைக்கு சில அப்படி பொலிட்டிக்கல் அடையாளம் இருக்கான்னு தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். வடிவேலுக்கு வாழ்த்துக்கள், இந்த மொத்த குரூவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.